அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். ஆரியர் வழுத்திய அருள்நிலை அனாதி காரியம் விளக்கும் ஓர் காரண விளக்கே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருட்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். ஆரியர்கள், அதாவது வேதங்களை நன்கு கற்று உணர்ந்தவர் போற்றி வழிபடுகின்ற அருள்நிலை அனாதியாக உள்ள அக்காரியத்தை விளக்கும் ஓர் காரணமாக உள்ள விளக்கே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். ஆரியர் வழுத்திய அருள்நிலை அனாதி காரியம் விளக்கும் ஓர் காரண விளக்கே என்ற அகவல் வரி 1509 1510 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். அருள் நிறையே அனுகிரகம் என்றும், அது சிஷ்டி திதி சங்காரம் தீபாரம் அனுகிரகம் என்றும், வேத வித்தாகிய ஆரியர் வழுத்துவர் வேதம் அறிவு நூலாகவும், உபதேச முறையால் செவி வழி அறிவுறுத்தி ஓதி பாடியதால் எழுதா மறை எனவும் குறிப்பிடப்படும். வேதம் ஒளியின் வேதியர் என்றும் மறவர் என்றும், அது ஒளி விளக்கம் கொண்ட அறிவுடையோர் என்ற பொருளை தர ஆரியர் என்றும் கூறப்படுகின்றன. பிற்காலத்தில் பிரம்மத்தை அனாவி நிற்பவன் பிராமணன் என்றும், அந்தமாகிய முடிபொருளை கொண்டுள்ளான் அந்தணன் என்றும், முப்புரி நூல் அதனின் நூலான் என்றும், ஐயென்னும் கடவுள் நிலை பெற்று விளங்குகின்றார் என்ற பெயரில் ஐயர் என்றும், சிறந்த பொருளை பட உள்ள கருத்துருடைய பண்பு மொழிகள் எல்லாம் தமக்குரிய அடைமொழிகளாக புனைந்து கொண்டனர். அருள் அறியா மறுநிலை மக்கள் சிலர். ஆரியர் வழுத்திய அருநிலை கடவுள் வளர் ஐந்தொழில் செயலா. அந்த கடவுள் அனாதியாக உள்ளார். ஆதலின் அவர் தம் ஐந்தொழில் செயலும் அனாதியாகவே இருந்து வருகின்றது. மேலும் இவ்வருள் நிலை ஐந்தொழில் அனாதிகாலம் தொட்டு நிகழ்த்தப்பட்டு வருவதால் அனாதி சற்காரியம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் காரணமின்றி காரியம் உண்டாகாது அன்று. இந்த உலக காரியப்பாடு எதற்கு பண்டே தொட்டு நிகழ்ந்து வருகின்றது, காரணம் என்ன என்ற வினாவுக்கு சரியான விடை தெரியாது இருந்தது. இதுகாரும் ஏதேதோ காரணம், கடவுள் இச்சை, பிரம்மம், சங்கல்பம், திருவிளையாடல், லீலை, மாயை என்றெல்லாம் ஒரு சிலர் கருதினார்கள். இயற்கை பகுத்துடையோரும் பொருள் முதல் வாத அறிவிலாரும் பிரபஞ்ச செயல்பாட்டுக்கு காரணம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் இயற்கையின் விளைவே என்று கூறி வந்தனர். காரணமற்றதை காரணமாக உள்ளதாக கருதி அதனை அறிய காலமெல்லாம் வீணில் முயன்று வீண் போவது அறியாமை என்று ஏளனமாக கூறி வந்தனர் இயற்கைவாதிகள் பலர். இன்று நம் அருள் ஒளி விளக்கின் பெருந்துணையால் உண்மையெல்லாம் உள்ளபடி அறிகின்றோம். அருள் ஐந்தொழில் அனாதிகாலமாக நடைபெற்று வருவதற்கு தக்க காரணம்
என்று அறியப்படுகின்றது. அருட்பெரும் பதியின் இந்த அருட் உண்மை எல்லாம் வெளிப்படவும் இவ்வுண்மையால் உலகில் அழியா இன்ப அருள் வாழ்வு மனிதனால் வெளியாகி மனிதனே அவ்வருள் பதிவின் மயமாய் விளங்கக்கூடியவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த பிரபஞ்ச காரியப்பாடு கடவுள் மாய நித்தியானந்த வாழ்வு எனப்படும். காரணத்தால் நடத்தப்படுகின்றது என்ற தெளிவும் அன்பு அனுபவமும் இந்த அருட்பெரும் ஜோதி நித்திய விளக்கால் விளங்குகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. ஆரியர் வழுத்திய அருள்நிலை அனாதி காரியம் விளங்குமோர் காரண விளக்கே என்று இந்த அகவல் வரியினுடைய உரை விளக்கத்தை பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அதில் மேம்பாக்க சொல்றார். ஆனால் சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த ஆரியர் என்பவர்கள் யார்? பிராமணர், அந்தனர், ஐயர் என்று சொல்லக்கூடிய நபர்களாக மக்களால் வருவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சொற்கள் தவிர இந்த 5 பஞ்ச தொழில்கள் என்று சொல்ல பஞ்சபூதங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஏக இறைவன் ஒருவனே தவிர இந்த மனிதன் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவன், அதனால் மனதை இதமாக வைத்திருக்கக்கூடியவனுக்கு பேரு மனிதன் என்று சொல்லக்கூடிய பிறக்கக்கூடிய மனிதனுக்கு இயற்கையிலே என்ற ஏற்ற தாழ்வுகள், ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு எதுவுமே இல்லை. அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளால் இந்த அனாதி காலமாக இருக்கக்கூடிய அநேக காரியம் விளங்கும் ஒரு காரண விளக்காக விளங்கக்கூடியவன் மனிதன். அப்படி அந்த மனிதன் தன்னுடைய வேதங்களை நுட்பங்களை உணர்ந்தால் பிரம்மத்தை உணர்ந்தவனும் பிரம்ம ஞானியே. அதற்கு மொழி, தடை, இனம், ஜாதி எதுவுமே கிடையாது. அதை ஒரு குலத்தொழிலாக கோயில்களிலே வேதத்தை விற்பனை செய்கிற வேத விற்பனர்களாக இருக்கிறார்கள். இந்த பிராமணர்கள் வேதத்தை விற்று அந்த வேதத்தை சொல்லி அதன் மூலமாக வருவாய் ஈட்டி தன்னுடைய குடும்பத்தினுடைய ஜீவனத்தை செய்யக்கூடியவர்கள் பிராமணர்களாக இருக்கிறார்கள். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை உணர்ந்தவன்தான் உண்மையான பிரம்மஞானி, அவன்தான் பிராமணன். அதைத்தான் வள்ளல் பெருமான் ஒரு அழகான அகவல் வரி பாடல்ல நமக்கு சொல்லி இருக்கிறார். வானத்தின் மீது மயிலாட கண்டி மயில் குயில் ஆச்சதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சதடி என்று அவர் வள்ளல் பெருமான் அந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புத செய்தியை நம்ம உணர்கிறோம். ஆகவே அந்த செய்தியை உணர்ந்து கொண்டு உண்மையான அகத்தை நாம் உணர்ந்து கொண்டால்தான் உண்மையான மெய்ப்பொருள் நமக்கு விரைந்து கிடைக்கும். அப்படி விரைந்து கிடைக்கக்கூடிய அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் வள்ளல் பெருமான் அந்த அற்புதமான ஒரு கவியிலே நமக்கு என்ன சொல்றாரு? வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி அக்கச்சி வள்ளலை கண்டேனடி ஜாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி அக்கச்சி ஜோதியை கண்டேனடி பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டேனடி அக்கச்சி ஐயரை கண்டேனடி. ஆகவே ஐயராக இருப்பது இதே மனிதன்தான். ஆகவே அதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு உரியதாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது என்கின்ற கருத்தை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல எல்லா மனிதர்களும் உண்மையான அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும், அனைவரும் ஒளி தேகமான சுத்தமான அந்த பிரணவ தேகத்தை பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய உயர்ந்த நோக்கம். அந்த உயர்ந்த நோக்குக்காக தான் இந்த அகவல் வரியை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து
எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்க என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.